கடைக்கோடியில ஒருத்தன் அழுதுட்டு நிக்கிறான். முருகா, பெருமாளே உன்னை என்னால பக்கத்துல பார்க்க முடியலையே, நான் இந்த நிலைமையில தானே இருக்கேன். ஆனா கடவுள் அவனைத்தானே பார்க்கிறார். எத்தனையோ பெரிய பெரிய கோயிலுக்கு எத்தனையோ பக்தர்கள் போறாங்க. போய் கடவுளை சரியா கூட நின்னு பார்க்க முடிய மாட்டேங்குது அவங்களால. அந்த கடைசி வரிசையில நின்னு பார்க்கறாங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் கால் கடுக்க நிக்கிறாங்க. நின்னு அந்த கடவுளை பார்க்கறாங்க. அப்போ அந்த கடவுள் யார பார்ப்பார்? இந்த பக்தனை கண்டிப்பா பார்ப்பார். நீ 8 மணி நேரம் எனக்காக நீ நின்னு இருக்கிற, நீ 8 மணி நேரம் சாப்பிடல, நீ தூங்கல, கால் கடுக்க நின்னு இருக்கிற, என் அன்பு உனக்கு இருக்கு அப்படின்னு கடவுள் அந்த பக்தனுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவார்? கருணை காட்டுவார். கடவுள் பொதுவானவர். அவர் யாருக்கும் பாரபட்சம் காட்டுவதே இல்ல. சிறப்பு வழிபாடுன்னு சொல்லிட்டு 4000 முன்னாடி போய் நிக்கிறேன் உங்களுக்கு அப்புறம் தான். கடவுள் எப்போதுமே உண்மையான பக்தனைத்தான் எதிர்கொள்ளுவாரே தவிர, என்னதான் கடவுளுக்கு முன்னாடி நின்னா கூட சரி, எப்ப கடவுள் பக்கத்திலே நீங்க நின்னா கூட சரி, கடவுள் மேல அன்பு இல்லாம எங்கேயோ பராக் பார்த்துட்டு ஏதோ என்கிட்ட பணம் இருக்கு நான் நின்னுட்டேன் அப்படிங்கிறவன கடவுள் திரும்பி பாப்பாரா? பார்க்க மாட்டார்ல. கடைக்கோடியில ஒருத்தன் அழுதுட்டு நிக்கிறான். முருகா, பெருமாளே உன்னை என்னால பக்கத்துல பார்க்க முடியலையே, நான் இந்த நிலைமையில தானே இருக்கேன். ஆனா கடவுள் அவனைத்தானே பார்க்கிறார். இறைவன் யாரை பார்க்கிறார் அப்படிங்கறது தானே நம்ம எதிர்கொள்ளணும். அப்ப கடவுள் அவர்களை விரும்புகிறார். ஒரு பக்தன் ஒரு 10 ரூபாயை கொண்டு வந்து அந்த மஞ்சள் துணியை பார்க்கும் போதே நமக்கு தெரியும் அவன் வீட்டுல அந்த குச்சேலர் மாதிரி இதுதான் இருக்கிறதுல நல்ல துணியா இருந்திருக்கும். அதான் அவன் பெருமாளுக்கு எடுத்துட்டு வந்து அவன் ஒரு சிவபெருமான் கோவில்லையோ அவன் குலதெய்வத்துக்கோ அவன் கொண்டு வந்து அதை போடும்போது அவன் என்னால இதுதான் முடியுதுன்னு போடுறான். அது காணிக்கை, அது அன்பாக செலுத்துவது, இது வியாபாரம். ரெண்டுத்துக்குமான வேறுபாடு நம்ம தெரிஞ்சுக்கணும்.